கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை 25ஆம் நாள் நற்செய்தியாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-28 வசனத்தில் இன்று இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு தலைமை பண்பு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கும் பகுதியாகும். என்ன நடந்தது? செபதேயுவின் மனைவி, அதாவது யாக்கோபு மற்றும் யோவானின் தாய், தன் 2 பிள்ளைகளுடனும் இயேசுவிடம் வந்து, உம்முடைய ராஜ்யத்தில் என் மகன்கள் இருவரும் ஒருவர் வலப்புறத்திலும் மற்றவர் இடப்புறத்திலும் உட்காரும் வரம் தாரும் என்ற அம்மாவின் ஆசை, தன் 2 பிள்ளைகளும் முக்கிய பதவியில் இருக்க வேண்டும் என்பது. இயேசுவின் பதில், நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகிற பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? அதாவது நான் படப்போகிற சிலுவை சாவு, துன்பம், மரண வேதனையில் பங்கு எடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர்களும் முடியும் என்கிறார்கள். நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் எனது வலது மற்றும் இடதுபுறம் உட்கார்வது என்பது என் பிதா ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மற்ற 10 சீடர்களும் இவர்கள் 2 பேர் மீதும் கோபப்படுகிறார்கள். அங்கே பதவி பிரச்சனை, போட்டி, பொறாமை அவர்களிடையே தோன்றிவிட்டது. இயேசுவின் முக்கிய போதனை இங்குதான் உள்ளது. அதிகாரிகள், பெரியவர்கள், பணபலம் படைத்தவர்கள் மக்களை ஆளுகிறார்கள், அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு ஊழியனாக இருக்கட்டும். இங்க உச்சக்கட்ட வசனம் என்னவென்றால், மானிட மகன் பணிவிடை பெற வரவில்லை, மாறாக பணிவிடை புரியவே வந்தார், ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதோட 3 முக்கிய பாடங்கள் என்னவென்றால், முதலில் பதவி இல்லை, பணிவும் கீழ்ப்படிதலும் ஊழியமுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். 2வது, தலைமை பண்பு. தலைவனாக வேண்டும் என்றால் முதலில் நாம் ஊழியனாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யவே, தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்யவே வந்தார் என்பதை உணர்த்துகிறார். நீங்களும் அவ்வாறே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். 3வது, இயேசுவின் முன்மாதிரி. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித சின்னப்பர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தில் கூறுகிறார், இயேசு கடவுளாக இருந்தும் கடவுள் தன்மையிலிருந்தும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவர் ஆனார். சாவை ஏற்றார், கீழ்ப்படிந்து தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்தார். யார் தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்களே கடவுளின்